ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குரூப் 2 ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி என்னென்னலாம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் வந்து குரூப் 2A மெயின்ஸுக்கு சந்தோஷ்மணி அகாடமியில் தான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தேன். அவங்கக்கிட்ட நான் ஆல்ரெடி குரூப் 4க்குமே ஜாயின் பண்ணியிருந்தேன். அவங்களது வந்து சூப்பராக இருக்கும். எல்லா மெட்டீரியல்ஸுமே கொடுத்துருவாங்க. டெஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் அவங்க இதில். அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, அவங்க கம்மியாக டாபிக் கொடுப்பாங்க. கம்மியாக டாபிக் கொடுத்து டெஸ்ட்டு வந்து நிறையா கண்டக்ட் பண்ணுவாங்க. வாரத்தில் எப்படியும் குரூப் 4லாம் பார்த்திங்கன்னா 2 டெஸ்ட்டு 3 டெஸ்ட்னாலும் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் சந்தோஷ்மணிலே குரூப் 2A மெயின்ஸுக்கும் ஜாயின் பண்ணியிருந்தேன். 2வது அவங்கக்கிட்ட வந்து அமௌண்ட்டும் வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நான் ஓரளவு பாலிட்டிலையும் ஹிஸ்ட்ரிலையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தேன். இருந்தாலும் பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸ்லாம் எனக்கு எப்போயுமே கன்ஃப்யூஸ் ஆகிட்டே தான் இருக்கும், மறந்து போயிடும். டெய்லியும் வந்து கண்டிப்பாக அது நான் படித்தே ஆகணும். அதனால் டெய்லி 1 hour ரெகுலராகவே நான் வந்து பாலிட்டி வந்து படிப்பேன். டெய்லியுமே மார்னிங் எந்திரிச்சோன்னையுமே பாலிட்டிக்குன்னு நான் 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசனிங்க்கு டெய்லி 1 hour, இந்த 2மே வந்து கண்டிப்பாக இருக்கும். ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ஆர்எஸ் அகர்வால் புக் எடுத்து வச்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு புரியாது. யாராவது கைட் பண்ணணும், நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அப்போ தான் தெரியும். ரீசனிங்க்கு வந்து கிளாரிட்டி ஃபார் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. தமிழில் வந்து குரூப் 2A மெயின்ஸுக்குன்னே ரீசனிங் அவங்க போடுறாங்க. அவரது வந்து நல்லாயிருக்கு சேனல். எனக்கு ரொம்பவுமே நிறையா புரியாத கண்டென்ட்லாம் நிறையா புரிஞ்சுது அவங்களத பார்த்து தான். அந்த சேனல் கண்டிப்பாக ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாப்பாவை வச்சுட்டு படிக்கிறங்காட்டியும் எனக்கு பெருசாக டெய்லியும் டைம் வந்து கிடைக்கிறதில்ல. மோஸ்ட்லி நான் வந்து பாலிட்டியும் ரீசனிங்கும் நான் கம்ப்ளீட் பண்ணவே மத்தியானம் ஆயிரும். 12 to 1 o'clock ஆயிரும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு சப்ஜெக்ட் ஏதாவது ஜிஎஸ் படிப்பேன். ஜிஎஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் தமிழ் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஹிஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் படிக்க நான் அப்பப்போவே நோட்ஸ் எடுத்து வச்சிட்டேன். அது வந்து பின்னாடி எனக்கு திருப்பி பார்க்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹிஸ்ட்ரியில் வந்து இப்போ ஒரு டாபிக் வேலூர் கழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு 8th புக்கில் இருக்குது, 10th புக்கில் இருக்கும், அதுக்கப்புறம் 11th 12th புக்கில் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ரெஃபரன்ஸ் புக் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த நோட்ஸ் காட்டுறேன். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் ரீசனிங்கில் நிறையா 70% ஆஃப் தி சிலபஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேலண்டர் அப்படின்னா இந்த கேலண்டரில் எத்தனை டைப்பாக சம் கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் எழுதி வச்சிட்டேன். ஒரு நோட் போட்டு தனியாக ரீசனிங்க்குனே எழுதி வச்சிட்டேன். அது இப்போ திருப்பி பார்க்குறக்கு எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ரீசனிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து என்னென்ன மாடல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஷார்ட்கட் எல்லா சம்ஸ்க்குமே ஷார்ட்கட் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. 2A மெயின்ஸுக்கு வந்து அப்ஜெக்டிவ்னால கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. அதனால் ரீசனிங்கும் தமிழும் வந்து நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நம்ம போகணும் கண்டிப்பாக. அதுதான் நம்மளுக்கு கண்டிப்பாக மார்க் வந்து தூக்கி விடுறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.